அதே மாதிரி 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அது கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதே மாதிரி முதல் குழந்தை தாமதம் ஆயிடுச்சு, கிடைக்காம இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி திருமண பாக்கியம் நடைபெறக்கூடிய காலம். துளாராசி என்பவர்களுக்கு என்னன்னா, சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அதனால நிறைய பேருக்கு என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வரன் வராது முதல்ல. உங்களுடைய மனைவி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. உங்க கணவர் அப்படியே ஆப்போசிட் இருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கைய வாழணும். அது இல்லைன்னா அது ஒரு போராட்டமா மாறிடும். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண பாக்கியத்தை கொடுப்பதில இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனால கண்டிப்பா அதை செய்ய போறார். அப்ப நீண்ட காலமா திருமணம் ஆகல சார், என் பொண்ணுக்கு 35 வயசு ஆயிடுச்சு சார், என் பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, பார்த்துக்கிட்டே வரோம், தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு கர்ம வினையினால நடக்காமல் இருக்குது. அதை ஒரு வாட்டி சுயஜாதத்தை பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை முயற்சி பண்ணுங்கள். திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இல்லை பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த டைம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வர ஜூனுக்குள்ளே நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசி